ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று ஔவை பிராட்டியார் கூறியது எவ்வளவு பொருத்தமானது என்பதை இந்த காணொளி விவரிக்கின்றது. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று திருமந்திரத்தில் திருமூலர் கூறியிருக்கிறார். இதையே சுவாமி விவேகானந்தர் "There is but one temple, the body. It is the only temple that ever existed" என்று கூறியிருக்கிறார். இதன் தமிழாக்கமானது ஒரே ஒரு கோயில் மட்டும் உள்ளது, அது நமது உடம்பு ஆகும், அது ஒன்றே ஆலயமாகும் என்று கூறியிருக்கிறார். இரண்டு ஞானிகளின் கூற்றை பார்க்கும் பொழுது நம் உடம்பே ஆலயம் என்று கூறினால் கோவிலுக்கு சென்று வழிபடுவது தேவைதானா என்கின்ற கேள்வி எழுகின்றது. இந்த கேள்விக்கு விடை காண இந்த காணொளியை முழுவதும் பாருங்கள். பிரமிடுகளும் நம் ஆலய கோபுரங்களும் பிரமிக்கத்தக்க ஒற்றுமையை கொண்டு உள்ளன. பிரமிட் வடிவங்கள் பிரபஞ்ச ஆற்றலை குவிய வைக்கின்றன என விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். ஆகவே நம் கோவில் கோபுரங்களும் ஆலய வளாகத்தில் பிரபஞ்ச சக்தியை ஒருங்கிணைத்து குவிய வைக்கின்றன என்பதில் ஐயம் இல்லை. இதனால் நாம் கோயில் சென்று வழிபடுவதனால் ஆகும் பயன்கள் என்ன என்பதை இக்காணொளி விளக்குகின்றது. ஆனால் நாம் கோவிலில் என்ன வழிபடுகின்றோம்? கோவிலில் இருக்கக்கூடிய சிலை சக்தியினுடைய ஸ்வரூபம். கோவிலில் இருக்கக்கூடிய சிலை சக்தியினுடைய ஸ்வரூபம். 2 நாட்களுக்கு முன்பாக நிகழ்வை பார்த்தோம். ராமருடைய சிலை அயோத்தியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அது சிற்பி செய்யும் வரை அது சிலை. கர்ப்பகிரகத்துக்குள் பிரதிஷ்டை ஆனதுக்கு அப்புறம் அது மூர்த்தமாகிறது. மூர்த்தமாகிவிட்டு பிராண பிரதிஷ்டை செய்தவுடனே அது சிலையும் அல்ல, மூர்த்தமும் அல்ல, அது கடவுளாகவே மாறிவிடுகின்றது. அதாவது பகவானே அங்கே ஸ்வரூபம் கொண்டிருக்கிறார். ராமர் பகவான் அங்கே ஸ்வரூபம் கொண்டிருக்கிறார். ஸோ இதுதான் உடம்புல சிவபெருமானுடைய குடும்பமே அடங்கியிருக்கிறது தத்துவம். அதனால தான் திருமூலர் சொன்னார், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று சொன்னார். அதையே சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னால், there is but one temple, the body. It is the only temple that ever existed. ஆனா இவ்வளவெல்லாம் கோயில் கட்டியிருக்காங்களே, ராமர் கோயில் இப்பொழுது 1860 கோடி ரூபாய் செலவில் கட்டியிருக்காங்க. எதுக்காக அப்போ கோயில்கள் என்றால், நாம் உள்ளே இருக்கிற கடவுளை மட்டும் வேண்டிக் கொண்டால் போருமா என்றால், அது ஞானிகளுக்கு. யார் உள்ளே தினந்தோறும் தீவிர தியானத்தில் ஆழ்ந்து கடவுளை அவர்கள் காண முடியுமோ, நம் வாழ்நாளிலே நாம் கடவுளை உண்மையாக காண முடியுமா என்பது சந்தேகம். ஸோ அதனால மற்றவர்களுக்கு, நம்ம மாதிரி பாமர மக்களுக்கு கோவில்கள் மிக அவசியம். ஸோ கோவில்களில் சென்று வழிபட வேண்டும் என்பதை ஔவையார் பிராட்டியார் 2 பழமொழிகளில் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். அப்படின்னா கோயில் இல்லைன்னா அந்த ஊர்ல இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்கால கோவில்கள் இல்லை, ஆனா இப்ப எங்க பாரு இப்போ இந்து கோவில்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஸோ அதனால இந்துக்கள் அங்கே நிறைய இருக்கிறார்கள். ஸோ எல்லா இடத்துலையும் இருக்கு, கலிபோர்னியாவில் இருக்கு, லாஸ் ஏஞ்சலஸில் இருக்கு, எல்லா இடத்துலையும் இந்து கோயில்கள் நிறைய வருகின்றன. ஸோ கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். அடுத்தது என்ன? ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஆலயம் தொழுவது ஏன் சாலவும் நன்று என்றால், கோயிலுக்கு செல்லும் பொழுது உங்களுக்கு மூன்று உங்களுடைய அங்கங்களுக்கு செழிப்பு சேர்க்கின்றது. அதாவது பக்தி பண்ணுவதனால் வலிமை சேர்க்கப்படுகிறது. என்ன என்றால், மைண்ட், பாடி அண்ட் சோல் மூன்றுக்கும் கோயிலில் சென்று வழிபடுவதனால் வலிமை சேர்க்கப்படுகின்றது. அதற்காக கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும். அதற்கும் வாரியாருடைய ஒரு வாழ்க்கை நிகழ்வில் இருந்து நான் ஒரு கதையை சொல்லிவிட்டு சுருக்கமாக முடித்து விடுகிறேன். என்ன என்றால், வாரியார் ஒரு முறை, அதாவது 1940-50 அவர் இளவயதினராக இருந்தார், முருக பக்தர் தான். ஆனால் வீணை கிளாஸுக்கு அவர் போய் வீணை கற்றுக்கொண்டிருந்தார், சங்கீதம் கற்றுக்கொண்டிருந்தார். அப்படி போகும்பொழுது என்ன ஆகிவிட்டது, அந்த காலத்துல எல்லாம் ஸ்கூட்டர்லயோ கார்லயோ போறதில்லை, என்ன நடந்துதான் போவார் வீணை கிளாஸ் கத்துக்கிறதுக்கு.
அப்படி போகும்பொழுது ஒரு பெரிய கண்ணாடி துண்டு அவருடைய காலில் பாய்ந்து அப்படியே ரத்த கலரியாகி விட்டது. பெரிய காயம் ஏற்பட்டு விட்டது. டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தார். டாக்டர்கள் என்ன சொன்னார்? மருந்து கொடுத்தாலும் அது குணமாகவில்லை. அது என்ன ஆகிவிட்டது? அந்த புண்ணானது சீழ் பிடித்து கேங்கரின் ஃபார்ம் ஆகிவிட்டது. கேங்கரின் ஃபார்ம் அழுக ஆரம்பித்து விட்டது. அப்பொழுது மருத்துவர்கள் சொன்னார்கள், இங்க பாருங்க, உங்க காலை வெட்ட வேண்டி இருக்கும். காலை வெட்டுறதாயோ, எனக்கு முருகன் 2 கால் கொடுத்திருக்காரு, நீங்க காலை வெட்டணுமா? அப்ப சரி, காலை வெட்டுறதுனா எவ்வளவு சார்ஜ் ஆகும்? அந்த காலத்தில் 1940s சொன்னார் 2000 ரூபாய் செலவாகும் சார். டாக்டர்கள் சொன்னார்கள் 2000 ரூபாய் செலவு செய்தால் உங்க காலை ஆம்புடேட் பண்ணி எடுத்துடும். அப்பொழுது வாரியாருக்கு மிகவும் வருத்தமாகிவிட்டது. முருகப்பெருமானிடம் சென்று பிரார்த்தனை செய்தார். என்ன செய்தார் என்றால், இவங்க பாருங்க, நீங்க 2 கால் கொடுத்திருக்கீர்கள் எனக்கு முருகா, ஒரு காலை வெட்டுறதுக்கு 2000 ரூபாய் கேட்கிறாங்க. அந்த காலத்தில் 2000 ரூபாய் இந்த காலத்தில் 5 லட்சத்துக்கு சமம். அவரிடத்துல அந்த பணம் இல்லை. அதனால என்ன செய்தார்? முருகப்பெருமானிடம் வேண்டி அவர் அப்பொழுது மெட்ராஸில் சிந்தாதிரிப்பேட்டை பக்கத்தில் இருந்தார். அந்த சிந்தாதிரிப்பேட்டை பக்கத்தில் ஒரு முருகன் கோயில் இருந்து, இன்னைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த முருகன் கோயிலில் போய் முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டார், அப்பா என்னிடத்தில் 2000 ரூபாய் இல்லை, காலை வெட்டி எடுக்க வேண்டும் என்கின்றால் நீதான் எனக்கு கதி என்று அவர் முருகனுடைய காலிலே சரணாகதி அடைந்தார். அவர் சொன்னார், ஒரு மண்டலம் 48 நாள் நான் உங்களுக்கு 1008 பிரதட்சிணம் செய்கிறேன் உங்கள் கோயிலுக்கு. என்ன காலையிலும் மாலையிலும் தினம் 10 10 20 என்று கணக்கு பண்ணி 1008 பிரதட்சிணங்கள் செய்தார். அவருக்கு கால் சரியாகிவிட்டது. இதுவே கோவிலுக்கு சென்று வழிபடுவதனுடைய முக்கியத்துவம் என்ன என்கிறே தெரிகின்றது. அதாவது கோவிலில் சென்றீர்கள் என்றால் உங்களுக்கு கடவுளுடைய சக்தி, பிராணசக்தி கிடைக்கின்றது நிறைய. கோயிலுக்கு நடந்து போகும் பொழுதும் என்ன ஆகுது? உடம்புக்கு வலு சேர்க்கின்றது. இது என்ன பண்ணியிருக்கார்? ஒரு ரஷ்யன் சயின்டிஸ்ட் பிரமிட் மேல ரிசர்ச் பண்ணியிருக்கார். அவர் பேரு கொலோடுன்னு பேரு, அலெக்சாண்டர் கொலோட். நம்ம கோவில்களும் பிரமிடுகளும் ஒன்றுக்கு ஒன்று ஒத்து இருக்கின்றன. ஏனென்றால் நம்முடைய எல்லா கோயில்களிலும் பார்த்தீர்கள் என்றால் ராஜகோபுரம் பெருசா இருக்கும். அப்புறம் அது மட்டுமல்ல, இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 14 கோபுரங்கள் இருக்கின்றதா, ராஜகோபுரத்தை தவிர. ஒவ்வொரு வாசலுக்கும் ஒரு கோபுரம் இருக்கின்றது. அது போல கணக்கெடுத்தா மொத்தம் 14 கோபுரங்கள் இருக்கின்றன. அப்ப 14 கோபுரங்களுடைய பிரமிட் சக்தி உள்ள இருக்கு. கோயில்ல போய் வழிபடுறதுனால பிரமிட் சக்தி வருகிறது. இந்த பிரமிட் சக்தி இருக்கிறதுனால எத்தனை பலன்கள் வருகின்றன 14 பல இஃபெக்ட்களை லிஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த சயின்டிஸ்ட். அதுல முக்கியமான 3 மட்டும் சொல்லி முடிக்கின்றேன். என்ன என்றால், முதல் இது என்ன என்றால், உங்களுக்கு உடம்புல காயம் இருந்ததுன்னா பிரமிடுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டீங்கன்னா அந்த காயம் தானாகவே ஆறிடுமா. அதுதான் வாரியாருடைய கால் புண்ணியம் மாற்றியது. அதாவது அழுகி போன காலு கூட சரியாக ஆகி, நம்ம வாரியார் சுவாமிகளை முதிர்ந்த வயதில் பார்த்திருக்கிறோம். 2 காலுடன் நன்றாக பிரவச்சனம் செய்து கொண்டிருந்தார். அது முருகனால் தான் நடந்தது. இரண்டாவது என்னவென்றால், உங்களுடைய உயிரணுக்கள் இருக்கின்றன அல்லவா, அவைகள் உயிர்ப்பிக்கப்படுகின்றன. அதாவது மல்டிப்ளை ஆறுது, ரிஜெனரேட் ஆறுது. மூணாவது என்னவென்றால், உங்களுடைய மனதுக்கும் வைத்தியம் கிடைக்கிறது. எப்படி என்றால், அவர் என்ன பண்றார், பிரமிடுக்குள்ள பெப்பரும் சால்ட்டையும் வச்சார். ஒரு 10-20 நாள் வச்சுட்டு அது 5000 சிறை கைதிகளுக்கு கொடுத்தார். அந்த சயின்டிஸ்ட் அவங்க பெப்பரும் சால்ட்டும் 5000 சிறை கைதிகளுக்கு கொடுத்ததுல அவங்களுடைய மனநிலை, அவங்கள் வெறித்தனமாக செயல்படுவது கம்மி ஆயிற்று என்று ரிசர்ச் பண்ணியிருக்கிறார். அப்ப நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா என்ன ஆகும்? உங்களுடைய பாடி ஸ்ட்ராங் ஆகும், உங்களுடைய மைண்டு ஸ்ட்ராங் ஆகும், உங்களுடைய ஆன்மா வலுப்பெறும், கடவுளை நோக்கி முன்னேறும். அதனால கோயிலுக்கு போய் வழிபடுவது, ஆலயம் தொடுவது சாலவும் நன்று. குரு காட் சயின்ஸ் சேனல் ஆன்மீகம் மற்றும் விஞ்ஞானம் சார்ந்த வீடியோக்களை கண்டு பயனடைவதற்கு குரு காட் சயின்ஸ் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பகிரவும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.